இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீக்கோட போர்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதில் டெல்லி சுல்தான் பற்றி நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். இந்த மன்னருக்கு அப்புறம் எந்தெந்த மன்னர் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சொல்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து அந்த என்ன இயர் முடிஞ்சிட்டு அடுத்து எந்த இயரில் அவங்க வர்றாங்கன்றதை நீங்கள் எழுதி வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட், முகமது கோரியோட மறைவுக்கு பின் டெல்லி சுல்தானோட ஒவ்வொரு டைனாசிட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. கோரி டைனாசிட்டிக்கு அப்புறம், முகமது கோரி இறந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அடிமை வம்சம் சொல்லப்படுற ஸ்லேவ் டைனாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டைனாசிட்டியாக இருக்குது. ஸ்லேவ் டைனாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னர் இருப்பார். அவர் கீழே வந்து ஒருத்தர் ஸ்லேவாக வேலை பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு அவர் பவருக்கு வந்து அவர் ஒரு கிங் ஆயிடுவார். ஸோ வந்து அப்படி வந்தவங்க தான், அப்படி வழியாக வந்தவங்க தான் வந்து ஸ்லேவ் டைனாசிட்டியில் இருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்லேவ் டைனாசிட்டியை தோற்றுவிச்சவர் அப்படின்னு சொல்லப்படுற குதுப்தீன் ஐபக், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கிங்காக வந்து நம்ம இங்கே இந்த ஸ்லேவ் டைனாசிட்டியில் பார்க்குறோம். இவர் தான் வந்து குதுப் மினாரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், பட் வந்து முடிச்சிருக்க மாட்டார். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து வர்றவங்க யாருன்னா குதுப்தீனோட ஸ்லேவ், இவருக்கு கீழே ஒருத்தர் அடிமையாக இருந்திருப்பார், அவர் தான் வந்து அடுத்து வருவார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அப்புறம் வந்து அவங்க மகன் வரப்போகிறா இல்லை வந்து ஒரு மக வரப்போகிறாங்களா, அதாவது டாட்டரா இல்லை சன்னா அப்படின்ற ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கும். அதில் வந்து அவங்க டாட்டர் தான் வந்து வருவாங்க. ரஸியா சுல்தானா இல்துமிஸுக்கு அப்புறம் வர்ற ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு நபராக இருக்காங்க. ரஸியா சுல்தானாவோட பீரியட் வந்து எப்படி வந்து எண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணனே வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து மாறி இவங்களோட ஆட்சியை அவர் வந்து கைப்பற்றிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா பால்பன் தான் வந்து 4வது ஒரு ஸ்லேவ் டைனாசிட்டியில் இருப்பார். இவங்க 4 பேர் தான் வந்து ஸ்லேவ் டைனாசிட்டியில் மிக முக்கியமானவங்க. குதுப்தீன் ஐபக், இல்துமிஸ், சுல்தானா, பால்பன், இவங்க 4 பேர் தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஐபக்குன்னு இருக்கிறத ஐபக்கோ, அந்த ஐஸ்கிரீம் ஞாபகம் வச்சுக்காங்க. ஐபக்கோ ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, ஐபக்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக இழுத்துட்டு போகிறாங்க, இல்துமிஸை இழுத்துட்டு போகிறாங்க ரஷ்யா. ஆனால் அவங்களுக்கு கிடச்சது என்னமோ பாலும் பண்ணும் தான், அதான் பால்பன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐபக்கோ சாப்பிட்றதுக்காக கூட இருக்கவங்களை எடுத்துகிட்டு போனாங்க, அவங்களுக்கு கிடச்சது பால்பன் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டோம்னா ஸ்லேவ் டைனாசிட்டி ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் டைனாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கலிஜீஸ் டைனாசிட்டிஸ்னு சொல்கிறாங்க. இந்த டைனாசிட்டியில் மிக முக்கியமானவர் யாருன்னா ஜலாலுதீன் கல்ஜி வந்து ஃபஸ்ட்டு இந்த டைனாசிட்டியோட ஃபவுண்டராக இருப்பார். நெக்ஸ்ட் இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்லேவாக இருந்திருப்பார் இல்லையா, அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கல்ஜி. அலாவுதீன் தான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கிங்காக இருப்பார். இவரோட பீரியடில் நிறைய வந்து இந்த மங்கோலியன் படையெடுப்பு, அப்புறம் சவுத் வர வந்து அவர் வந்து போர் தொடுத்து வந்திருப்பார். தென் இந்தியா வரைக்கும் அவர் வந்து அவரோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்தணும்னு வந்திருப்பார். ஸோ அலாவுதீன் கல்ஜி வந்து ரொம்ப முக்கியமானவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பவர்ஃபுல்லான கிங்லாம் யாரும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு நேம் ஷேக்கில் இருந்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முபாரக் ஷாவும் குஷ்ரோ ஷாவும் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் வந்திருப்பாங்க. அவங்க பெருசாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான டைனாசிட்டியில் இருந்திருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த குஷ்ரு ஷாவை வந்து கொலை பண்ணி இன்னொரு ஆட்சியை வந்து நிறுவிடுவாங்க. ஸோ வந்து அவரோட அந்த குஷ்ரு ஷாவோட அந்த கலிஜீஸோட டைனாசிட்டி ஓவர் ஆயிரும். அவங்கள யார் வந்து கொலை பண்ணுவாங்கன்னா கசி மாலிக் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொலை பண்ணுவார். அவர் கில் பண்ண பிறகு அந்த டைனாசிட்டி அப்படியே முடிஞ்சிடும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜலாலுதீன் வந்து அலாவுதீன் படத்துக்கு போனார். அப்போ எல்லாரும் வந்து முபாரக் அப்படின்னு விஷ் பண்ணாங்க. அந்த முபாரக்னு விஷ் பண்ணதுமே அவருக்கு வந்து அப்படியே உடம்பு புல்லரிச்சிருச்சுன்றதை நம்ம கூசிருச்சு அப்படின்றோம். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைனாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் டைனாசிட்டி. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, காசி மாலிக்னு ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுவார்னு, அந்த காசி மாலிக்லேருந்து ஆரம்பிக்குது. அவரோட இன்னொரு பேர் என்னென்னா கியாசுதீன் துக்ளக். அவர் வந்து ஃபவுண்டராக இருக்கார், இந்த துக்ளக்கோட ஃபவுண்டராக. நெக்ஸ்ட் அவரோட சன் தான் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க, முகமது பின் துக்ளக். அவரை என்னென்னு கூப்பிட்றாங்கன்னா ஜவுனா கான் அப்படின்னு கூப்பிடுவாங்க அவரை. அவருக்கு அப்புறம் முகமது பின் துக்ளக் அப்புறம் அவரோட கசின் வந்து ஆட்சிக்கு வருவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். அப்புறம் நிறைய வந்து இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளோட 11th ஹிஸ்ட்ரியில் அப்படியே இருக்கும். ஃபெரோஷா பற்றின கேள்விகளும் வந்திருக்கு. ரொம்ப லிமிட்டடான போர்ஷனாக இருந்தாலுமே அதுலேருந்து 2-3 கேள்விகள் வந்து வந்திருக்கு ரிப்பீட்டடாக. ஸோ அது நீங்கள் படிச்சுக்காங்க. ஃபெரோஷா துக்ளக் அப்புறம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நசுருதீன் முகமதுக்கு அப்புறம் இந்த துக்ளக் டைனாசிட்டி அப்படியே எண்டுக்கு வரும். அடுத்த டைனாசிட்டிக்கு நம்ம அப்படியே போயிடலாம். ஸோ வந்து துக்ளக்கில் காசி மாலிக் அப்படின்ற ஜியாசுதீன்
துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபிரோஸா துக்ளக், நஸ்ருதீன் முகமது, இவங்க தான். கொஞ்ச காலமே இவங்க துக்ளக் முடிஞ்ச பிறகு கொஞ்ச காலம் மட்டும் ஒரு டைனாசிட்டி இருப்பாங்க. அவங்க வந்து தைமர்ன்ற ஒருத்தரால் தொடங்கப்பட்ட டைனாசிட்டி. அது கொஞ்ச காலம் தான் இருந்திருக்கும். அடுத்து மறுபடியும் படையெடுப்புகள், அப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம் வந்து அது அப்படியே எண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் சையது டைனாசிட்டி. இந்த சையது டைனாசிட்டிலேயும் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த முபாரக் ஷா நேம் வந்து ரிப்பீட் ஆகும். நீங்கள் வந்து குழப்பிக்கக்கூடாது. கலிஜீஸ்லேயும் முபாரக் ஷான்னு ஒருத்தர் வருவார், இந்த சையத் டைனாசிட்டிலையும் ஒருத்தர் முபாரக் ஷான்னு வருவார். நீங்கள் ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கிசிர்கான்ன்றவர் தான் ஃபஸ்ட் இந்த டைனாசிட்டியை தொடங்குவார். அவருக்கப்புறம் அவரோட மகன் ஆட்சிக்கு வருவார். அவரோட மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முபாரக் ஷா. நான் சொன்ன மாதிரி ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அங்கே ஒரு முபாரக் ஷா வருவார், இதில் ஒரு முபாரக் ஷா வருவார். இவருக்கு அப்புறம் வந்து இவரோட மருமகன் அப்படின்னு சொல்லப்படுற பியூ, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷாவோட அந்த போர்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் அதை ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. அடுத்து அலாவுதீன் கல்ஜிஸ் வேற ஒருத்தர், இவர் அலாவுதீன் ஷா வேற ஒருத்தர். கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேண்டாம். ஸோ இதோட சையத் டைனாசிட்டி வந்து முடியுது. ஸோ சையத் டைனாசிட்டியில் கிசிர்கான், முபாரக் ஷா, முகமது ஷா, அலாவுதீன் ஷா. இதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா லோடி டைனாசிட்டியில் 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. லோடி டைனாசிட்டியில் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேக்ஸிமம் இந்த டெல்லி சுல்தானில் வந்து ஆஃப்கான்ஸ்லேருந்து தான் அதிகமாக வந்திருப்பாங்க. இந்த லோடி டைனாசிட்டியுமே ஆஃப்கான்ஸ்லேருந்து வந்தவங்க தான். பஹ்லால் லோடி, அவர் தான் வந்து லோடி டைனாசிட்டியை தொடங்குவார். அவரை கானான் அப்படின்னு ஒரு டைட்டிலில் கூப்பிடுவாங்க. முகமது ஷா தான் அந்த நேமை வந்து வச்சுருப்பார். ஸோ 2 பேருமே ஒருத்தர் தான். நெக்ஸ்ட்டு பஹ்லால் லோடிக்கு அப்புறம் வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி டைனாசிட்டியில் சிக்கந்தர் லோடி ஒரு முக்கியமானவராக இருக்கார். அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி வர்றாரு. இவங்க 3 பேர் தான் லோடி டைனாசிட்டியில் முக்கியமானவங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஐயோ இது மறந்துடுவேன்னு சொல்கிற அளவு லோடி டைனாசிட்டி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்த்துடலாம். துக்ளக் டைனாசிட்டி நம்ம பார்த்தோம். இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா கியாசுதீன் இருக்கு இல்லையா, அது கீன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. கீயா டின்னில் இருக்குது. அந்த டின்னில் என்ன பலகாரம் இருக்குன்னா வெரசா வந்த சீர் பலகாரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்காங்க. ஃபெரோசா அப்படின்றத வெரசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. பின்னுன்றதை டின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. கீயா அப்படின்றத கீன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. பின்னுன்றது டின்னு, ஃபெரோசான்றது வெரசா, நசுரி அப்படின்னு இருக்கு இல்லையா, நசுருதீன் சீர் பலகாரம் ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ கீயா டின்னு நிறையா இருக்குது, அது வெரசா வந்த சீர் பலகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ கியா அப்படின்னா கியாசுதீன், டின் அப்படின்னா பின் துக்ளக், வெரசா அப்படின்னா ஃபெரசா துக்ளக், சீர் அப்படின்னா நசருதீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நேற்று தைமூர் வந்து தைமூர் ஈஸி. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்காங்க. KMMA, கம்மான்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லாட்டி KKMMA அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ KMMA வச்சுக்கலாம், இல்லை KKMMAன்னு கூட வச்சுக்கலாம். கிசிர்கான், முபாரக் ஷா, முகமது ஷா, அலாவுதீன் ஷா. ஸோ வந்து இதுதான் வந்து ஆர்டர்ன்றது நமக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் லோடி டைனாசிட்டி அதே மாதிரி BSI அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். BSIன்னு ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மொத்த டைனாசிட்டியும் ஷார்ட்கட்டில் பார்த்துடலாம். SKTSL ஞாபகம் வச்சுக்காங்க. ஸ்லேவ் டைனாசிட்டி ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கலிஜீஸ், அதுக்கப்புறம் டைமூர், கிலிஜின்னு இருக்குது, கலிஜீஸ் ஞாபகம் வச்சுக்காங்க, தைமூர், அடுத்து சையது டைனாசிட்டி, அப்புறம் லோடி டைனாசிட்டி. இப்படி SKTSL அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. மொத்த டைனாசிட்டி அடுத்தடுத்து இதுதான் வருதுன்றது நமக்கு ஞாபகம் வந்துடும். இதோட இப்போ வருஷங்கள் மட்டும் நீங்கள் போட்டு இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமாக இவ்வளோதாங்க. டெல்லி சுல்தான் வந்து இதோட நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கால வரிசையை வச்சு கேள்வி கேட்டால் நமக்கு வந்து இயர் ஞாபகம் இல்லாட்டியும் இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டோம்னா கண்டிப்பாக டக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் மொத்த டெல்லி சுல்தானோட குரோனாலஜிக்கல் ஆர்டர்.